ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆஃபர்லி எக்ஸாமுக்கு உண்டான புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலகு 1 உங்களுக்கு 26வது கேள்வி ஒப்பு அணுநிறை வரையறு. சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து இன்ட்டு போட்டிருக்கிறது எவ்வளவு தடவை கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதில் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இன்ட்டு போட்டிருக்கிறது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நிறையா தடவை இன்ட்டு போட்டிருக்கேன்னா அந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 26, 27, 28, 30 ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 31 வந்து மோலார் நிறைய காண்க. இதுவும் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக 33வது கேள்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 36, 37, 38 இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 40. இந்த 42 நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ 42 படிச்சுக்கோங்க. 43 கூட இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சிஜன் ஏற்ற எண் முறையில் பின்வரும் வினைகளை சமன் செய்கின்றக்கா. இதில் இந்த ஃபஸ்ட்டு இது கேட்டிருக்காங்க. இதையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் இந்த 45வது கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததான் அலகு 2 27வது கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. n = 4 சாத்தியமான ஆர்பிட்டாக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகின்றக்கா. இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 27வது கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்ததான் 29. அடுத்ததாக 31வது கேள்வி படிக்காமல் எக்ஸாமுக்கு நீங்கள் போயிடவே கூடாது, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக 32. அடுத்ததாக 33. அடுத்ததாக கட்டாயம் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 38, 39, 40 இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்ததாக 48வது கேள்வி. சரிங்களா? உங்களுக்கு புக் இன்சைட்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் என்ன செய்யணும் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அலகு 3 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 24வது கேள்வி, 26வது கேள்வி, 28, 29, 30. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 35, 38, 39, 40, 41. அடுத்ததாக 42, 44வது ஃபஸ்ட்டு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது படிச்சுக்கோங்க. அடுத்த 45, 47 இதெல்லாம் அலகு 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக அலகு 4 சுருக்கமாக விடையில 23. அடுத்ததாக 29, 31, 33, 34, 35, 36. அடுத்ததாக 37. அடுத்ததாக 44 இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலகு 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 26வது கேள்வி 30, 31, 33. இந்த பாரிஸ்டாந்தின் பயன்கள்லாம் எக்ஸாமில் கேட்காத கேள்வியே இல்லைன்னு சொல்லலாம். எந்த கொஸ்டின் எப்படி எடுத்தாலும் இந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 34, தென் 38, 40. அதே மாதிரி தான் இந்த ஜிப்சத்தின் பயன்களும் எல்லாத்துலையும் கேட்பாங்க. 41, 42. அடுத்ததாக அலகு 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 26, 27, 28, 29, 30. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 34, 37, 39, 41, 43. அடுத்ததாக 52. இது 6வது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7வது பாடத்தை பொறுத்தளவுக்கு 26, 29, 32, 33,
34, 36, 37, 38, 39, 40, 42, 44, 45, 46, 47, 52, அடுத்ததா 62. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு 7வது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் வால்யூம் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வால்யூம் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.